ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம். முட்டையும் நூடுல்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு தவாவில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது ஓரளவு போல் நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பேக்கெட் நூடுல்ஸ் மசாலா வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். நான் வந்து இப்பி நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதோட மசாலா 2 பேக்கெட் வந்து நான் உள்ளே சேர்த்து இப்போ இந்த மசாலாவையும் வந்து அந்த வெங்காயத்துக்கூட நான் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அளவு போல் நான் தண்ணி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ நூடுல்ஸை வந்து இதிலே வேக வச்சுக்க போகிறோம். இந்த மசாலா கூடயே நம்ம வந்து சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா மசாலாலாம் அதில் சேர்ந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 2 நூடுல்ஸ் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு டைம் போல் நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக வச்சா போதும். நூடுல்ஸ் வந்து நல்லா அந்த தண்ணியிலே வெந்து வந்துடும். அதுக்கு தக்கன கரெக்டாக தண்ணி வந்து நீங்கள் பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா அந்த நூடுல்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் அது வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற நம்மளோட அந்த தண்ணிலாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தோசை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து 2 முட்டை வந்து பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து பாதியை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் சீஸ் வந்து இது மேலே வந்து துருவி விட்டுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி விட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை துருவிட்டு இப்போ இதை அப்படியே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற முட்டை கலவையும் வந்து மேலேயே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா முட்டை வந்து தீஞ்சு போயிடும் அடியில் இருக்கிறது. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். உடையாமல் பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம நூடுல்ஸ் வச்சுருக்கோங்க, சட்டுன்னு உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்து நீங்கள் திருப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ திருப்பிட்டு லைட்டாக மூடி போட்டு மூடி இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் ஆம்லெட் வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கெலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கேட்டு வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் ஆம்லேட் வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.